பாதிக்கப்பட்ட ஏழைகளின் வீடொன்றுக்குள் திடீரென்று வந்திறங்கினார் ஜனாதிபதி அனுர. 50 லட்சம் ரூபாய் அறிவித்து புதிய வீட்டுக்கான வேலைகள் ஆரம்பித்து வைப்பு. இணையதளத்தில் வைரல் சம்பவம். ரஜினிகாந்த் படத்தில் நான் வந்துட்டேன் என்று சொல்லு. பெரும் மகிழ்ச்சியுடன் பிணையில் வெளியே வந்தார் டக்ளஸ் தேவானந்தா. நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. தைப்பொங்கலை கொண்டாட யாழ் வரும் ஜனாதிபதி அனுரகுமார. தமிழ் மக்களுக்கு அடுத்த இன்ப செய்தி. கடல் சீற்றத்துக்கு மத்தியில் முல்லைத்தீவு கடற்கரையில் அட்டகாசம் போட்ட இந்திய இழுவைமடி படகுகள். கடற்கரையில் பார்த்துக் கொண்டிருந்த நேவி ராணுவம். கடும் கோபத்தில் மீனவர்கள். வெள்ளத்தால் இடைநிறுத்தப்பட்ட உயர்தர பரீட்சைகள் மீளவும் ஆரம்பமானது ஏனைய மாணவர்களுக்கான விடுமுறை. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 தொடர்ந்தும் விளக்கமறியல். யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பரப்புகளில் கடும் பரபரப்பு. பாரி விழும் மரங்கள், கடும் காற்று. டிட்வா புயலால் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்திக் கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று காலை கல்நேவு ஹண்டுன்கம அலுப்பத்த பகுதியில் முழுமையாக சேதமுற்ற வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கும் வீடொன்றை கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய பொழுதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அறிக்கைகளின்படி 6000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் 17,000 முதல் 18,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் அல்லது வசிக்க முடியாத அபாய நிலையிலும் காணப்படுகின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை கட்ட வேண்டியிருக்கிறது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேலும் 31,000 வீடுகளை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எமது தற்போதைய வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடாது. தற்போதைய நிலையிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு நாம் செல்ல முற்பட வேண்டும். இன்று 26 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு தேவையான பல அடிப்படை உரிமைகள் இருக்கிறது. சிறந்த வருமான வழி, பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி, ஆரோக்கியமான வாழ்வு, நல்லதொரு இல்லம் மற்றும் மன அமைதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார். கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மீனவர்கள் கடல் சீற்றத்தினால் முடங்கியிருக்கின்ற நிலையில் கடற்படை வேடிக்கை பார்க்க முல்லைத்தீவு கடற்கரையோரமாக வந்து இந்தியன் இழுவைமடி படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், முல்லைத்தீவு உள்ளிட்ட கரையோரங்களில் உள்ள கடற்பகுதியில் சீரற்ற காலநிலையால் கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது. இதன் காரணமாக மீனவர்கள் எவரும் கடலுக்கு செல்லவில்லை. இதனை சாதகமாக பயன்படுத்திய இந்திய இழுவைமடி மீனவர்கள் முல்லைத்தீவு கடற்பரப்புக்கு 1 கிலோமீட்டர் கரைக்கு அண்ணளவாக வருகை தந்து இழுவைமடி மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை மீனவர்களுக்கு சொந்தமான கடல் வளத்தை கடல் சீற்றத்தால் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து போராடும் நிலையில் அவர்களுடைய கண்முன்னே சட்டவிரோத முறையில் அழித்துச் செல்வதை பார்க்க முடிகிறது. முல்லைத்தீவு, வட்டுவாகல் மற்றும் சாலை பகுதியில் இலங்கை கடற்படையின் மிக பெரும் கடற்படை தளங்கள் அமைந்திருக்கின்ற போதிலும் கடற்படை தளத்துக்கு அண்மையாக வந்து இந்திய இழுவைமடி படகுகள் எவ்வித பயமுமின்றி தொழில் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கம்பஹா நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. 2001 ஆண்டு அவரின் தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 2019 ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகந்துர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காக அவர் கடந்த மாதம் 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி தைப்பொங்கல் தினத்தன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் பொழுது காணிகளை விடுவிப்பது, வீதிகளை திறப்பது, தையட்டி திசவிகாரியால் ஏற்பட்ட பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி அதிக கவனம் செலுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ள பொங்கல் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இலங்கை ஜனாதிபதி ஒருவர் தமிழர் திருவிழாவான தைப்பொங்கல் தினத்தில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு முதலாம் பாடசாலை தவணையின் முதல் கட்டம் இன்றுடன் நிறைவடைகிறது. அதன்படி முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இந்த மாதம் 21ஆம் தேதி மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே டிட்பா பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சையின் பாடங்கள் 12ஆம் தேதி முதல் வரும் 20ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 2086 பரீட்சை மையங்களில் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் அனர்த்தம் காரணமாக தேசிய அடையாள அட்டையை இழந்த மாணவர்கள் தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்தி பரீட்சைக்கு தோற்ற முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தற்காலிக அடையாள அட்டை பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு பாடசாலை அதிபரால் வழங்கப்படும் என்றும் தனியார் பரீட்சார்த்திகளுக்கு பிரதேச செயலாளரால் வழங்கப்படும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரின் 2 மகன்கள் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தளை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கத்தின் காரணமாக தற்போது வடமராட்சி கடற்பரப்புகளில் அதிக காற்று வீசி வருகிறது. அனர்த்த முன்னாயத்த நடவடிக்கைகளாக மீனவர்கள் தங்களின் மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் படகுகளை பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பலமான காற்று வீசி வருவதாலும் கடல் கொந்தளிப்பாக இருப்பதாலும் சுற்றுலாவாசிகள் மற்றும் மீனவர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு புத்தளத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதை சொல்றதால என்னுடைய ஆகமம் பாதிக்கப்படாது. நான் ஒரு தமிழன், இந்து. வெட்கம் உங்கள்கிட்ட புத்தளத்துல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வெட்கம். தண்ட இனம் தன்னுடைய முஸ்லிம் மக்கள் இப்பவும் 6ஆம் தேதி அனுப்பின வீடியோ இருக்கு. 319 குடும்பம் தன்னுடைய வீடுகளுக்கு வந்து 25,000 ரூபாய் பிச்சை காசு ஐயா. அந்த பிச்சை காசை தரமாட்டேன்றதுக்காக உங்கள்கிட்ட பாராளுமன்ற புத்தள பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். முழங்கால இருந்து வீடியோ போடுறாங்க. நான் உன்ட கேள்வியாக விரும்புகிறேன், அந்தளத்துக்கு ஒரு முஸ்லிம் சமூகத்தை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இந்த ஜேவிபிக்காண்டி அடிக்கிறதுக்காண்டி தோசை சாப்பிடுறதுக்காண்டி 6வது பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தோசை மத்தியானம் தோசை. அதே நேரம் எங்கிட்ட முழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி மேர் முழு பேரும் சாப்பிடுற தோசை. ஆனா நாங்க தோசை சாப்பிடுறோம், நாங்க வடையும் வாழைப்பழம் தான் சாப்பிடுறாங்க. வெக்கம் தன்னுடைய முஸ்லிம் சமூகத்தை கூட அந்த 25,000 வேண்டி கொடுக்கிறான்னு 319 குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பி இருக்குது. இன்றைக்கும் 6ஆம் தேதி தலைக்கு மேல தண்ணி நிக்குது. அந்த இடத்த சொல்றேன் நான். எங்கேண்டு விருதோட வட்டாரம் 601 கீழே புழுதி வயல் பிரதேசத்தில் ஜிஎஸ் கிராம சேவகர், அவருடைய பேர் வந்து முசாஃபிர், அவர் ஒரு முஸ்லிம். அதே நேரம் அங்கே இருக்கிற டிஎஸ் அவட பேர் முந்தல் ஜிஎஸ் அவட பேர் வந்து இமேஷா பெரேரா. வெக்கமையா அவங்க உங்கள்ட்ட கேட்கிற ஒரு 25,000 ரூபாய் காசு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் போயிருக்கிற நேரத்தில் அந்த முஸ்லிம் மக்கள் இந்த என்பிபி பிச்சைக்கார அரசாங்கத்திட்ட கேட்கிற ஒரு 25,000 ரூபாய் காசு. தெற்குல 75,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க. தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு விளங்கையில இவர் 5 நேரம் தொழுறாராண்டு. தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு ஒரு முஸ்லிம் நண்பர்கள் எடுத்து கவலைப்பட்டாளுகிறார்கள். தம்பி நீ ஒரு தமிழன், உன்னை என்னுடைய புத்தகத்தில் என்ன கூட விமர்சிக்கிறது முஸ்லிம்கள். ஆனால் இன்றைக்கும் நான் கிடைச்ச 7 நிமிஷத்துல காலம கிடைச்ச 5 நிமிஷத்துல நன்றி கிடைச்ச அந்த 5 நிமிடங்களையும் நான் வடக்கு மாநிலத்தில் எத்தனையோ விடயங்கள் கதைக்கிற இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்று என்னுடைய மனச்சாட்சி, இது என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நச்சுனாவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது, விளவிட்டு இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு தந்திருக்கிற 7 நிமிடத்தில் கதைக்கிறேன். அதை விட அறுவை காடு எனக்கு விளங்க அந்த முஸ்லிம் ஃபைசர் மந்திரத்துமா நிற்கிறார் வெறியல தண்ட இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க. வெக்கமா இல்லையா? எவ்வளவு பெரிய போய் உங்களுக்கு 5 வருஷம் தான் பாராளுமன்றம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. முஸ்லிம் ஜனம் ஒரு வாக்கு போடாது. இன்றைய கூட கண்ணு கேட்கிறார் இல்ல அப்பன் எல்லா இடம் கொடுத்தாச்சு. எனக்கு வீடியோவை அனுப்புறாங்க. தாங்கள் போய் காத்திருங்க. அதுல இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரதேச உறுப்பினர் அவரு பேர் ஃபெரோஸ் கான் அனுப்பி என்பிபிக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும் தான் 25,000 ரூபாய் கொடுத்திருக்கார். வெக்கமா இல்லையா? உங்களை நினைக்கவே வெக்கமா இருக்கு. பாதிக்கப்பட்ட ஏழைகளின் வீடொன்றுக்குள் திடீரென்று வந்திறங்கினார் ஜனாதிபதி அனுர. 50 லட்சம் ரூபாய் அறிவித்து புதிய வீட்டுக்கான வேலைகள் ஆரம்பித்து வைப்பு. இணையதளத்தில் வைரல் சம்பவம்.
கடல் சீற்றத்துக்கு மத்தியில் முல்லைத்தீவு கடற்கரையில் அட்டகாசம் போட்ட இந்திய இழுவைமடி படகுகள். கடற்கரையில் பார்த்துக் கொண்டிருந்த நேவி ராணுவம். கடும் கோபத்தில் மீனவர்கள். பெரும் மகிழ்ச்சியுடன் பிணையில் வெளியே வந்தார் டக்ளஸ் தேவானந்தா. நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. தைப்பொங்கலை கொண்டாட யாழ் வரும் ஜனாதிபதி அனுரகுமார். தமிழ் மக்களுக்கு அடுத்த இன்ப செய்தி. வெள்ளத்தால் இடைநிறுத்தப்பட்ட உயர்தர பரீட்சைகள் மீளவும் ஆரம்பமானது ஏனைய மாணவர்களுக்கான விடுமுறை. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 தொடர்ந்தும் விளக்கமறியல். யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பரப்புகளில் கடும் பரபரப்பு. பாரி விழும் மரங்கள், கடும் காற்று.